வணக்கம்ங்க. இப்போ நம்ம தர்பூசணியை பற்றி பார்க்கலாங்க. தர்பூசணி சாப்பிட்றதுனால என்னங்க நன்மை? நீங்கள் ஒரு வேலைக்கு வெளில போயிட்டு வரீங்க, வேலை செஞ்சுட்டு வரீங்க, இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்க, இல்லை ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கழிச்சு தர்பூசணியை சாப்பிட்டீங்கன்னா அந்த தண்ணி தாகம், அதாவது தண்ணி தாகம் இல்லை இந்த வறட்சி குறையுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேங்க, இந்த தர்பூசணி சாப்பிட்றதுனால மேலும் ரொம்ப இந்த போயிட்டு வந்து ஒரு சில பேர் ரொம்ப கடுமையான வேலை செய்வாங்க. இந்த வேலை செஞ்சுட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா உடனே சோறு எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன ஆகும், சர்க்கரை அளவு அதிகமாகும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க, குறையுங்க. சரிங்களா? தர்பூசணி சாப்பிட்றதுனால. ஆனால் தர்பூசணி ஜூஸாக சாப்பிடக்கூடாதுங்க, பழமாக சாப்பிட்ணுங்க. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன துண்டாக வச்சு சாப்பிடுங்க தர்பூசணி.